Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ்நாடு சமச்சி 7th standard term 1ல exercise 1.5 பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தறலாம். One night in Kashmir, the temperature is -5 degrees Celsius. Next day, the temperature is 9 degrees Celsius. What is the increase in temperature? அதாவது வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து -5 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு, நெக்ஸ்ட் டே வந்து 9 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. அப்போ எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த செகண்ட் டே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதான ஃபர்ஸ்ட் டே இருந்தது, இந்த வேல்யூ வந்து நம்ம இந்த வேல்யூல இருந்து சப்ராக்ட் பண்ண போறோம். அதாவது -5 டிகிரி செல்சியஸை 9 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் எழுதிடலாம். Temperature in the first day. இங்க பாருங்க, டெம்பரேச்சர் இந்த ஃபர்ஸ்ட் டே டெம்பரேச்சர் எவ்வளவு இருந்ததுன்னா -5 டிகிரி செல்சியஸ் இருந்தது. அடுத்து டெம்பரேச்சர் இந்த செகண்ட் டே பார்க்கும்போது 9 டிகிரி செல்சியஸ் இருந்தது. இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் டே எவ்வளோ இருந்தது, 9 டிகிரி செல்சியஸ் இருந்ததா, இந்த 9 டிகிரி செல்சியஸ்ல இருந்து இந்த 5 டிகிரி செல்சியஸை வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். இல்லையா, இங்க பாருங்க 9 டிகிரி செல்சியஸ் மைனஸ், அப்புறம் இதுவும் மைனஸ் இருக்கனால நம்ம பிராக்கெட்ல எழுதியிருக்கோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த நம்பர் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். 9 இங்க மைனஸ் இருக்கு, -5ன்னு இருக்கும். இந்த டிகிரி செல்சியஸை விட்டுட்டு வெறும் நம்பர் மட்டும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ 2 சைன்ஸ் நியரரா இருந்ததுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். இங்க 5 இருக்கு. அப்போ 9 + 5 நீங்க ஆட் பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 14 டிகிரி செல்சியஸ்னு போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்னா 14 டிகிரி செல்சியஸ். கிளியர்? இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். An atom can contain protons which have a positive charge. அதாவது protonsன்னு கொடுத்தாங்கன்னா நீங்க +ன்னு போட்டுக்கோங்க. And electrons which have a negative charge. electronsன்னு சொன்னாங்கன்னா நீங்க -ன்னு போட்டுக்கோங்க. Okay? When an electron and a proton pair up, they become neutral and cancel the charge out. அதாவது ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் சேரும் போது அது நியூட்ரல் ஆகி இந்த சார்ஜ் வந்து கேன்சல் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. Now determine the net charge. நெட் சார்ஜ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, அவங்க ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. நமக்கு 5 எலக்ட்ரான்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன எலக்ட்ரான் அப்படிங்கும் போது நீங்க -ன்னு போடணும்னு சொன்னேன். ஸோ 5 எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கும் போது இங்க -5 எழுதிட்டாங்க. அதே மாதிரி 3 புரோட்டான்ஸ்னா நீங்க +ன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ -5 + 3 அப்படிங்கும் போது உங்களுக்கு சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணும்போது உங்களுக்கு -2 ஆயிடும். அப்போ -2னா என்ன அர்த்தம்னா மைனஸ்னால எலக்ட்ரான் அர்த்தம். அப்போ -2 அப்படிங்கும் போது இங்க 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் 2 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்க பாருங்க, 6 புரோட்டான்ஸ் சொல்றாங்க. புரோட்டான்னா பிளஸ், ஸோ +6ன்னு எழுதிட்டோம். அடுத்து 6 எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்க. எலக்ட்ரான்ஸ்னா மைனஸ், ஸோ -6ன்னு எழுதியாச்சு. கிளியர்? 6 புரோட்டான்ஸ் அப்படின்னா +6, 6 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா -6. இப்போ +6 -6 வந்து கேன்சல் ஆகி 0 கிடைச்சிடுமா? 0ன்னா என்ன அர்த்தம்? நியூட்ரல்னு அர்த்தம். கிளியர்? ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பண்ணிடலாம். 9 புரோட்டான்ஸ்னா பிளஸ், ஸோ +9. அடுத்து 12 எலக்ட்ரான்ஸ்னா மைனஸ், ஸோ -12. இப்போ ஒரு பிளஸ் ஒரு -n இருக்கும்போது சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணணும். அப்போ -3 உங்களுக்கு கிடைக்கும். அப்போ -3னா நமக்கு என்ன மீனிங்? 3 என்ன சைன் இருக்கு, -n இருக்கா, மைனஸ்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரான்ஸ், ஸோ 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்தலாம். Scientists use the Kelvin scale K as an alternative temperature scale to degree Celsius by the relation T degree Celsius is equal to T plus 273 K. இந்த T அப்படின்னா என்னன்னா டெம்பரேச்சர்னு அர்த்தம். Convert the following to Kelvin. இப்போ இந்த கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கெல்வினுக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ வந்து அதுக்கு தான் இந்த ஃபார்முலா அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு இந்த செல்சியஸை வந்து கெல்வினா சேஞ்ச் பண்றதுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம கொடுத்துருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் வந்து கெல்வினா வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். ஓகே, இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்தலாம். பாருங்க, தேர்ட்ல இப்போ நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். -275 டிகிரி செல்சியஸ் அண்ட் செகண்ட் சம் 45 டிகிரி செல்சியஸ் ஒர்க் அவுட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா நான் எழுதினேன். T degree Celsius equal to T plus 273 Kelvin.
இப்போ ஃபர்ஸ்ட் சம்ல பார்க்கும்போது நமக்கு -275 டிகிரி செல்சியஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கொடுத்துருக்கிறது வந்து இந்த T டிகிரி செல்சியஸ். பாருங்க இந்த T இருக்கிறதுல இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா -275 இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஃபார்முலால எங்க T இருக்கோ அதுக்கு பதிலாக நீங்க என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா -275. ஓகே, இப்போ நம்ம எழுதிடலாமா? ஈக்குவல் டு இந்த டீக்கு பதிலா இது இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ இந்த ஃபார்முலால எங்க T இருக்கோ அதுக்கு பதிலாக நீங்க இதை எடுத்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ -275 பிளஸ் 273 அப்புறம் கொடுத்துருக்க எல்லாமே நம்ம அப்படியே எடுத்து எழுதிடுறோம். ஓகே, இப்போ பாருங்க இங்க மைனஸ் சைன் பிளஸ் சைன் இருக்கு. அப்போ ஒரு மைனஸ் ஒரு பிளஸ்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சப்ராக்ட் அண்ட் புட் கிரேட்டர் நம்பர் சைன் பண்ணுவோமா? அப்போ 275ல 273 போச்சுன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். கிரேட்டர் நம்பர் சைன் பாத்தீங்கன்னா மைனஸ். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன கிடைச்சிருச்சு? -2 கெல்வின். ஸோ -275 டிகிரி செல்சியஸோட ஆன்சர் வந்து -2 கெல்வின். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் சம் பார்க்க போறோம். 45 டிகிரி செல்சியஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கொடுத்துருக்கிறது வந்து T டிகிரி செல்சியஸ், அதாவது Tங்கிற வேல்யூ வந்து 45. ஸோ இந்த ஃபார்முலால எங்க T இருக்கோ அங்க நீங்க 45ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்க இங்க Tக்கு பதிலாக நான் 45 எழுதுறேன். பிளஸ் இங்க என்ன இருக்கு? 273 இருக்கு, அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அதே மாதிரி இந்த கேள்வினையும் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த 2 வேல்யூஸும் நீங்க ஆட் பண்ணும்போது, ஏன்னா இங்க ரெண்டுக்குமே பிளஸ் சைன் இருக்கு, ஸோ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 5 + 3 8, 7 + 4 11 வரும். ஸோ 1 நீங்க எழுதிட்டோம்னா 1 கேரி ஓவர் ஆகும். 2 + 1 போட்டீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அப்போ 318 கெல்வின் தான் வந்து இதோட ஆன்சர். கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்த்துடலாம். ஃபைண்ட் த அமௌண்ட் தட் இஸ் லெஃப்ட் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் பேங்க் அக்கவுண்ட் இஃப் ஹி ஹாஸ் மேட் the following transaction in a month. His initial balance is ₹690. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பேங்க் அக்கௌண்ட் அதோட எவ்வளோ அமௌண்ட் வந்து இருக்கும், பேலன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு மந்த், ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கு வந்து அவங்க இவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களோட இனிஷியல் பேலன்ஸ் வந்து ₹690 சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க சொல்யூஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேலன்ஸ் எடுத்து எழுதியிருக்கேன். இனிஷியல் பேலன்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா ₹690. இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. டெபாசிட்னா என்னது? அமௌண்ட் வந்து நம்ம கொண்டு போய் பேங்க்ல கட்டுறது. அப்போ பிளஸ் நம்ம அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணும்போது அதுக்கு பிளஸ் வந்துடும். எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ₹485 டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, அமௌண்ட் லெஃப்ட் ஆஃப்டர் த டெபாசிட் ஆஃப் ₹485. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெபாசிட்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணிடுங்க, வித்ட்ரால்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்க இங்கே ஆல்ரெடி வந்து பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அதாவது இனிஷியல் பேலன்ஸ் வந்து 690 இருக்குது. இப்போ டெபாசிட் அப்படின்னா என்ன சொன்னேன்? ப்ளஸ் பண்ண சொன்னா எதை ப்ளஸ் பண்ணணும்? இந்த 485 கொண்டு போய் ஏற்கனவே இருக்கிற இனிஷியல் பேலன்ஸ் கூட நீங்கள் ப்ளஸ் பண்ணணும். ஓகே, அப்படி நீங்கள் ப்ளஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ₹1175 வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க செகண்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னா வித்ட்ரால் ஆஃப் ₹500 சொல்லியிருக்காங்க. வித்ட்ரால்னாலே நான் சொன்னேன் மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பாருங்க அமௌண்ட் லெஃப்ட் ஆஃப்டர் த வித்ட்ரால் ஆஃப் ₹500. இப்போ அந்த டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் அக்கௌண்ட்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா 1175 இருக்கு. இப்போ வித்ட்ரால் அப்படிங்கும் போதே நான் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் நம்ம ₹500 வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? ₹675 கிடைக்குமா? ஸோ இப்போ வந்து அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹675 இருக்கு. இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க? தேர்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, வித்ட்ரால் ஆஃப் ₹350. அப்போ இதையும் வந்து நம்ம இருக்கிற இந்த 675 கூட நம்ம மைனஸ் தான் பண்ண போறோம். ஸோ இங்கே எழுதிடலாம். இப்போ பாருங்க நான் எழுதிட்டேன், அமௌண்ட் லெஃப்ட் ஆஃப்டர் த வித்ட்ரால் ஆஃப் ₹350. வித்ட்ரால்னாலே மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஓல்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 675 இருக்கு. இது கூட வந்து நம்ம எகெயின் ஒரு 350 மைனஸ் பண்ணும்போது ₹325 வந்து கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க ஃபோர்த் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டெபாசிட் ஆஃப் ₹89 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டெபாசிட்னா ஆட் தானே பண்ணுவோம், இங்கே எழுதிடலாம். அமௌண்ட் லெஃப்ட் ஆஃப்டர் த டெபாசிட் ஆஃப் ₹89. இவங்க ஆல்ரெடி பேலன்ஸ் வந்து 325 இருக்கு. அது கூட டெபாசிட்னா நம்ம ஆட் பண்ண போறோம். ₹89 ஆட் பண்ணும்போது
414 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, ஃபிஃப்த் டிரான்சாக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் another ₹300 was withdrawn, what would be the balance? Would the balance be? ஓகே, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா ₹300 வந்து எகைன் வித்ட்ரா பண்ணிட்டோம்னா எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ நம்மகிட்ட லாஸ்ட்டாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 414 இருக்குது. வித்ட்ரால் அப்படிங்கும் போது நம்ம சப்ராக்ஷன் தான் பண்ணணும். ஸோ -300 பண்ணும்போது உங்களோட ஆன்சர் வந்து 114 கிடைக்கும். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் பேலன்ஸ். இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம ஃபிஃப்த் சம் பார்த்தலாம். A poet Tamil Nambi lost 35 pages of his lyrics when his file had got wet in the rain. Use integers to determine the following அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட மீனிங் என்ன அப்படின்னா, poet தமிழ் நம்பி அவரோட 35 பேஜஸ் வந்து லாஸ்ட் ஆயிடுச்சாமா. எதனால அப்படின்னா அந்த புக் வந்து மழையில் நனைஞ்சு அது வந்து லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் தமிழ் நம்பி wrote 5 pages per day, how many days work did he lose? இப்போ இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு நாள்ல வந்து 5 பேஜஸ் எழுதியிருந்தாரு அப்படின்னா எவ்வளோ நாளோட ஒர்க் வந்து அவர் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாருன்னு கேட்குறாங்க. ஓகே, இங்க பாருங்க, ஒரு நாள்ல வந்து 5 பேஜஸ் அவர் எழுதியிருக்கிறாரு. அப்போ எவ்வளோ நாள்ல அவர் 35 பேஜஸ் எழுதியிருப்பாரு அப்படின்னா நம்ம டிவைட் தான் பண்ணணும் இல்லையா? இங்க பாருங்க, நான் எழுதியிருக்கேன் பாருங்க, 5 பேஜஸ் வந்து 1 days ஒர்க். அப்போ 35 பேஜஸ்னா எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு? 35 divided by 5 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 35 divided by 5 போடும்போது 1 5s are 5, 7 5s are 35. அப்போ எவ்வளோ டேஸ் ஒர்க் வந்து அவர் லாஸ் பண்ணிட்டாரு? 7 days ஒர்க். அப்போ நம்ம எழுதிடலாம் இந்த கொஸ்டின்ல, therefore he lost 7 days ஒர்க். இல்லையா? இப்போ செகண்ட் சம் பார்த்துடலாம். If 4 pages contained 1800 characters அப்படின்னா லெட்டர்ஸ்னு அர்த்தம், how many characters were lost? அதாவது 4 பேஜஸ்க்கு வந்து 1800 கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அவர் டோட்டலா வந்து 35 பேஜஸ் லாஸ்ட் பண்ணிட்டாரு. அந்த 35 பேஜஸ்ல வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ பாருங்க, இந்த 4 பேஜஸோட கேரக்டர்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க. இதுல இருந்து வந்து ஒரு பேஜுக்கு எவ்வளோ கேரக்டருங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அந்த ஒரு பேஜோடத கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நீங்க 35 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 35 பேஜஸ்க்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லையா? இப்போ பாருங்க, நம்ம சொல்யூஷன் எழுதிடுற பாருங்க. 4 பேஜஸ்க்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800 கேரக்டர்ஸ் இருக்கு. அப்போ 1 பேஜுக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்கும்? அதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 1800 நீங்க 4ஆல டிவைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 பேஜுக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். இப்போ நான் கேன்சல் பண்ற பாருங்க. 1 4s are 4, இங்க வந்து 4 4s are 16 கிடைக்கும். இங்க 18 இருக்கு, அப்போ பேலன்ஸ் 2 ஆயிடும். அடுத்து 5 4s are 20 ஆயிடும். இங்க ஒரு 0 இருக்கு, அந்த 0 எடுத்து நம்ம இங்க எழுதிடலாம். அப்போ ஒரு பேஜுக்கு எவ்வளோ கேரக்டர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 450 கேரக்டர்ஸ் இருக்கு. ஓகே, நமக்கு எவ்வளோ பேஜஸ் வேணும்? அவர் எவ்வளோ பேஜஸ் லாஸ் பண்ணிட்டாரு? 35 பேஜஸ் தானே லாஸ் பண்ணிட்டாரு. அப்போ எவ்வளோ கேரக்டர்ஸ் லாஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த 1 பேஜுக்கு 450 அப்படின்னா 35 பேஜஸ். அப்படிங்கும் போது நீங்க 35 கூட 450 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இந்த 2 நம்பர்ஸையும் நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 15,750 கிடைக்குது. அப்போ 15,750 கேரக்டர்ஸ் வந்து அவர் லாஸ் பண்ணிட்டார். ஓகே, அப்ப எழுதிருங்க, therefore he lost 15,750 characters. Clear? இப்போ third sum பார்த்தலாம். If Tamil Nambi is paid ₹250 for each page produced, how much money did he lose? அதாவது ஒரு பேஜுக்கு வந்து அவர் ₹250 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ டோட்டலா அவர் எவ்வளோ மணி வந்து லாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, அப்போ அவர் டோட்டலா எவ்வளோ பேஜஸ் லாஸ் பண்ணியிருக்கிறாரு? 35 பேஜஸ். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? 250 into 35, அதாவது 35 into 250 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அவர் எவ்வளோ மணி வந்து லாஸ் பண்ணிட்டாருங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே,
இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்க, அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் 1 பேஜ் வந்து ₹250. இப்போ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் 35 பேஜஸ் அப்படின்னா நம்ம 35 into 250 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இந்த 2 வேல்யூஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ₹8,750 வந்து கிடைச்சிருக்கு. அப்போது therefore he lost ₹8,750. clear? இப்போ fourth sum பார்த்தலாம். If Kaviman helps Tamil Nambi and they are able to produce 7 pages per day, how many days will it take to recreate the work lost? அப்போ கவிமான் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் நம்பி கூட ஹெல்ப் பண்றாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து 7 pages வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்போ எவ்வளோ நாள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த ஃபுல் புக்கு அவருக்கு லாஸ் பண்ண அந்த ஃபுல்லையும் வந்து நம்ம ரீக்ரியேட் பண்றதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் வந்து ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இது பாருங்க, நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 7 pages அவங்க எழுத முடியும் அப்படின்னா 35 pages அவங்க எவ்வளோ நாள் எழுத முடியும் அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா 35 வந்து 7 கூட நீங்க டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5 days கிடைக்கும். ஓகே, நான் இங்கே எழுதிறேன் பாருங்க சொல்யூஷன். ஃபோர்த் சம் இதில் பாருங்க எழுதியிருக்கேன், நம்பர் ஆஃப் பேஜஸ் ப்ரொடியூஸ்ட் இன் 1 day. 1 டேக்கு அவங்க எவ்வளோ பேஜஸ் எழுத முடியும் அப்படின்னா 7 pages. இப்போ நமக்கு வந்து 35 pages இருக்கா, அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் டு ப்ரொடியூஸ் 35 pages அப்படின்னா 35 pages அவங்க எவ்வளோ நாளில் எழுதி முடிப்பாங்க அப்படிங்கும் போது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 35 வந்து நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 5 days வந்து கிடைக்கும். ஓகே, அப்போ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் வந்து 5 days. இப்போ ஃபிஃப்த் சம் பார்த்தலாம். தமிழ் நம்பி பேஸ் கவிமான் ₹100 per page for his help. How much money does கவிமான் ரிசீவ்? இப்போ வந்து இந்த ஃபோர்த்தில் நம்ம சொன்னா கவிமான் வந்து தமிழ் நம்பிக்கு ஹெல்ப் பண்றாருன்னு. ஸோ தமிழ் நம்பி வந்து அவருக்கு பே பண்றாரு. எவ்வளோ அமௌண்ட் பே பண்றாரு அப்படின்னா ஒரு பேஜுக்கு ₹100 அவரு பே பண்றாரு. அப்போ 2 பேரும் சேர்ந்து டோட்டலா எவ்வளோ பேஜஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா 35 pages. அப்போ 35 pagesக்கு எவ்வளோ அமௌண்ட்? 1 பேஜுக்கு 100னா 35 பேஜஸ்க்கு 35 into 100 போட்டிங்கன்னா ₹3,500 வந்து கவிமான் வந்து ரிசீவ் பண்ணுவார். ஓகே, இப்போ அதான் நம்ம 5th சம்ல எழுத போகிறோம். இங்கே பாருங்க, நான் எழுதியிருக்கேன் அமௌண்ட் ரிசீவ்டு பை கவிமான் ஃபார் 1 page. 1 பேஜுக்கு ₹100. இப்போ நமக்கு அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபார் 35 pagesன்னு கேட்குறாங்க. அப்போது ஃபார் 35 pages அப்படிங்கும் போது 35 into 100 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட ஆன்சர் வந்து 3,500. கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 6th சம் பார்த்துடலாம். add 2 to me, then multiply it by 5 and subtract 10 and divide now by 4 and I will give you 15. Who am I? அதாவது இவங்க என்ன கொஸ்டின் சொல்றாங்க அப்படின்னா who am I அப்படிங்கிற நான் யாருங்கிறத கண்டுபிடிக்கணும். add 2 to me, எங்கூட நீங்க 2 ஆட் பண்ணுங்க. then multiply by 5, 5 மல்டிப்ளை பண்ணுங்க and subtract 10, 10 சப்ராக்ட் பண்ணுங்க and divide now by 4, அப்புறம் 4ஆல டிவைட் பண்ணிருங்க. and I will give you 15, நான் வந்து உங்களுக்கு 15 கொடுப்பேன். அப்போ who am I, நான் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு நம்பர் வந்து கண்டுபிடிக்க போறோம். அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டு இங்க என்னெல்லாம் அவங்க சொல்றாங்களோ அதை வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து அந்த நம்பர் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, லெட் த நம்பர் பி எக்ஸ். இப்போ கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க? add 2 to me. அப்போ எக்ஸ் கூட 2 வந்து ஆட் பண்ண சொல்றாங்க. அப்போ add 2 to me எழுதிட்டோமா, x plus 2, then multiplied by 5. அப்போ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? then multiplied by 5. அப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ நான் multiplied by 5 எழுதிட்டோமா. அடுத்து என்ன சொல்றாங்க? and subtract 10. subtract என்னது? -10 பண்ண சொல்றாங்க. ஓகே, and divide now by 4 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? 4ஆல டிவைட் பண்ண சொல்றாங்க. and I will give you 15. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்குமாமா? 15. ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? who am I, நான் யாரு? அப்போ எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நல்லா கவனிங்க. add 2 to me, அப்போ x plus 2, then multiplied by 5, subtract 10, subtract -10 போட்டிருக்கோம், and divide by 4, அப்போ divided by 4 போட்டாச்சு. I will give you 15 னா 15 வந்து நம்மளோட ஆன்சர். ஓகே, இப்போ இது நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம்.
இங்க பாருங்க, இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க டிவைடட் பை 4 இருக்கு இல்லையா, இந்த 4 வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது இந்த 4 வந்து மல்டிப்ளை ஆயிடும். பிகாஸ் இங்க வந்து டிவைடட் பை 4 இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது இது மல்டிப்ளை ஆயிடும். அப்ப நம்ம இங்க என்ன எழுதிடலாம்னா x plus 2 into 5 minus 10 equal to 4 into 15 நீங்க போடும்போது உங்களுக்கு 60 கிடைக்கும் இங்க. ஓகே, இப்போ இந்த சைட் பார்க்கும்போது நம்ம எப்பயுமே வந்து பிராக்கெட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். பிராக்கெட்ல வந்து x plus 2 இருக்கு. எக்ஸோட வேல்யூ எதுன்னு நமக்கு தெரியாது. ஓகேயா, அப்போ நம்ம இங்க எக்ஸையும் 2வையும் வந்து ஆட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 5 கொண்டு போய் இது கூட வந்து மல்டிப்ளை பண்ண போறோம். ஏன்னா நமக்கு ஒரு ரூல் இருக்கு, எந்த ஒரு சிம்பிளிஃபிகேஷன்லயும் வந்து நம்ம இந்த ரூல் தான் வந்து அப்ளை பண்ணணும். பாட்மாஸ் ரூல்னு சொல்லி அர்த்தம், BODMAS. இந்த ரூல் வைஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பெர்ஃபார்ம் பண்ணணும், அப்புறம் ஆஃப், அப்புறம் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் வந்து சப்ராக்ஷன். இப்போ இங்க பார்க்கும்போது இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிராக்கெட் இருக்கா. அப்போ பிராக்கெட்ல நமக்கு x plus 2 இருக்கு. எக்ஸ் வேல்யூ என்னன்னே தெரியாது. அப்போ எப்படி நம்ம 2 ஆட் பண்ண முடியும்? ஸோ இதை நம்ம பண்ண முடியாது. அடுத்து ஆஃப் இதுல இல்ல, டிவிஷன் நம்ம பண்ணிட்டோம். 4 கொண்டு 15 கூட நம்ம டிவைட் பண்ணிட்டோம். அதாவது டிவிஷனை வந்து நம்ம இங்க மூவ் பண்ணும்போது இது வந்து மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதிட்டோம். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, மல்டிப்ளிகேஷன் இருக்கா. இப்போ மல்டிப்ளிகேஷன் இதான மல்டிப்ளிகேஷன். அப்போ இந்த 5 கொண்டு போய் இந்த பிராக்கெட்குள்ள நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னா 5 கொண்டு போய் எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி 5 கொண்டு 2 கூட மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பிராக்கெட் அப்படிங்கும் போது இந்த 5 வந்து இந்த ரெண்டு நம்பருக்குமே வந்து காமன். ஓகே, இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா. 5 into x 5x கிடைச்சிடும். இங்க நடுவில் பிளஸ் இருக்கு இல்லையா, ஸோ நீங்க பிளஸ் அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 2 into 5 பண்ணும்போது என்ன ஆயிடும், 10 கிடைச்சிடுமா. அடுத்து இங்க என்ன இருக்கு, -10 இருக்கு. இப்போ இது நீங்க 5 கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 டேர்ம்ஸ் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த -10ங்கிறது நம்ம அப்படியே எடுத்து எழுதிட்டோம். இங்க ஈக்குவல் டுக்கு அப்புறம் 4 into 15 வந்து 60 நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ பாருங்க இந்த +10ம் -10ம் கேன்சல் ஆயிடுமா. ஏன்னா ஒரே நம்பர் சைன் மட்டும் வேரி ஆகும்போது பிளஸ் மைனஸ் வரும்போது இது ரெண்டும் நமக்கு கேன்சல் ஆயிடும். ஓகே, இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த பக்கம் 5x மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு, இந்த பக்கம் ஈக்குவல் டு 60 ரிமைனிங் இருக்கு. இப்போ பாருங்க நம்ம ரிமைனிங் எடுத்து எழுதிட்டோம். 5x ஈக்குவல் டு 16 எழுதிட்டோம். இப்போ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 5க்கும் எக்ஸுக்கும் நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு மூவ் ஆகும்போது அது டிவைட் ஆகும். அப்போ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ண போறோம். 1 5s are 5, இங்க வந்து 1 5s are 5, பேலன்ஸ் 1 இருக்குமா. அப்போ 2 5s are 10. அப்போ எக்ஸோட ஆன்சர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 12. That's all. Clear? Next நம்ம 7th sum பார்த்தலாம். Kamachi, a fruit vendor, sells 30 apples and 50 pomegranates. If she makes a profit of ₹8 per apple and loss ₹5 per pomegranate, what will be her overall profit or loss? அதாவது வந்து ஆப்பிள் 30 இருக்கு அவங்க கிட்ட, பொமக்ரானேட் வந்து 50 இருக்கு. இப்போ ஆப்பிளுக்கு வந்து அவங்க ₹8 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது, பொமக்ரானேட்டுக்கு வந்து ₹5 வந்து லாஸ் ஆகுது. இப்போ அவங்களுக்கு ஓவராலா வந்து ப்ராஃபிட் ஆச்சா இல்ல லாஸ் ஆச்சாங்கிறது அவங்க கேக்குறாங்க. இப்போ பாருங்க, ஆப்பிள்ஸ் வந்து 30 இருக்கு, அவங்க ஒரு ஆப்பிளுக்கு வந்து ₹8 அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா டோட்டலா 30 ஆப்பிள்ஸ்க்கு அவங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும் அப்படின்னா 30 into 8 நீங்க பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் நான் எழுதியிருக்கேன். ஆப்பிள்ஸ் வந்து டோட்டலா அவங்க கிட்ட 30 ஆப்பிள்ஸ் இருக்கு, ஒரு ஆப்பிளுக்கு வந்து ₹8 ப்ராஃபிட் ஆயிருக்கு. அப்போ 30 into 8 போடும்போது 240 வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா ₹240 கிடைச்சிருக்கு. அடுத்து லாஸ் பார்க்கும்போது 50 பொமக்ரானேட்ஸ் அவங்க வச்சிருக்காங்க. ஒரு பொமக்ரானேட்டுக்கு வந்து அவங்க ₹5 அவங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா அப்போ 50க்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணணும், 50 into 5 மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ₹250 வந்து கிடைக்குது. ஓகேயா, இப்போ பாருங்க ப்ராஃபிட் வந்து 240 கிடைச்சது, லாஸ் வந்து 250 கிடைச்சது. இது ரெண்டுல எது கிரேட்டர்னு பாத்தீங்கன்னா லாஸ் தான். அப்போ இவங்களுக்கு என்ன ஆயிருக்கு, லாஸ். அப்ப நம்ம எழுதிடலாம் there is a loss. ஓகே, ஏன்னா இந்த ரெண்டுல எது கிரேட்டர் நம்பரோ அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இப்ப லாஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கு, அப்போ there is a loss. அப்ப எவ்வளவு லாஸ்ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கும்போது இங்க பாருங்க, இப்போ ஓவரால் லாஸ் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஓவரால் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், இந்த 250ல இருந்து இந்த 240, ஏன்னா லாஸ் ₹250 ஆயிருக்கு, ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு 240 ஆயிருக்கு. இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், ₹10. அப்ப ஓவரால் லாஸ் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ₹10. கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 8th sum பார்த்தலாம். டியூரிங் a drought the water level in a dam fell 3 inches per week for 6 consecutive weeks. What was the change in the water level in the dam at the end of this period? அதாவது வந்து
வாட்டர் லெவல் வந்து ஒரு வீக்குக்கு வந்து 3 inches வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 6 weeksக்கு வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க. அதான் அந்த கொஸ்டினோட மீனிங். இங்கே பாருங்க, நான் சொல்யூஷன் எழுதியிருக்கேன். வாட்டர் லெவல் டிக்ரீஸ் இன் 1 week. 1 weekக்கு எவ்வளோ டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 3 inches. அப்போ வாட்டர் லெவல் டிக்ரீஸ்ட் இன் 6 weeks அப்படின்னா என்ன பண்ணணும்? 3 கூட 6 நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3யும் 6யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் வந்து 18 inches. கிளியர்? எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 1 கொடுத்து மெனி கேட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இங்க பாருங்க, வாட்டர் லெவல் டிக்ரீஸ் இன் 1 week. 1 weekக்கு 3ன்னா 6 weeksக்கு எவ்வளோ? அப்போ 1 கொடுத்துருக்காங்க, 6 கேட்குறாங்க, 1 கொடுத்து மெனி கேட்டிருக்காங்க. அப்படின்னா நீங்க எப்பயுமே வந்து மல்டிப்ளை தான் பண்ணணும். இதே ரிவர்ஸ் வரும்போது நீங்க டிவைட் பண்ணணும். அதாவது மெனி கொடுத்து 1 கேட்டாங்க அப்படிங்கும் போது நீங்க டிவைட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம 9 சம் பார்த்துடலாம். Buddha was born in 563 BC, that is BCE, and died in 483 BCE. Was he alive in 500 BC and find his lifetime? அதாவது வந்து புத்தா வந்து 563 BCல பிறந்திருக்கிறாரு, 483 BCல அவர் இறந்திருக்காரு. வாஸ் ஹி அலைவ் இன் 500 BC? 500 BCல அவர் உயிர் வாழ்ந்தாரான்னு கேட்குறாங்க. அப்புறம் அவரோட லைஃப் டைம் எவ்வளோங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இது கவனிங்க. இந்த பிசி அப்படின்னா பிஃபோர் கிரைஸ்ட்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம இந்த நம்பர் லைன்ல இதை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது இது நம்ம 0ன்னு எடுத்துட்டோம்னா இந்த சைடு வர்றது எல்லாமே வந்து பிசி, அதாவது பிஃபோர் கிரைஸ்ட், இல்லைன்னா பிசிங்கும் போது பிஃபோர் காமன் எரான்னு சொல்லுவோம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து ஏடி, அதாவது ஆனோ டொமினி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இல்லைன்னா காமன் எரான்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு வரும். ஓகே, இந்த சைடு பிசியில் இருக்கிறதுல நமக்கு -1, -2, -3, -4ன்னு கிடைக்கும். இதை வந்து நம்ம 100ல எடுத்துக்கலாம். பாருங்க, நான் பிசி அண்ட் ஏடி வந்து நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புத்தா வாஸ் பார்ன் இன் 563 பிசி. அப்போ அவர் எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னா 563 பிசில பிறந்திருக்காரு. அப்போ பிசினாலே நான் உங்ககிட்ட சொன்னேன் அது மைனஸ் சைன்ல வரும்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ 563னா அந்த நம்பர் எங்க இருக்கு? 500க்கும் 600க்கும் பிட்வீன்ல இங்கே தான் வந்து 563 பிசி வந்து இருக்கு. ஓகே, அண்ட் டைட் இன் 483 பிசி. 483னா எங்க இருக்கும்? 400க்கும் 500க்கும் பிட்வீன்ல வந்து அந்த 483ங்கிறது வரும். ஓகே, அப்ப இது வந்து -483. இப்போ நமக்கு கேட்ட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? வாஸ் ஹி அலைவ் இன் 500 பிசி? அதாவது அவர் வந்து 500 பிசில அவர் இருந்தாரா, உயிர் வாழ்ந்தாரான்னு கேட்கறாங்க. இப்ப பாருங்க, அவரு இறந்தது இந்த இயரு, பிறந்தது பார்ன் வந்து இந்த இயரு. பாருங்க, இது ரெண்டுக்கும் பிட்வீன்ல தானே இந்த 500 பிசி வருது. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னது? எஸ். ஸோ நம்ம எழுதிடலாம், எஸ் he was alive in 500 BC. கிளியர்? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? இவரோட லைஃப் டைம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. நம்ம லைஃப் டைம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, எப்போ இறந்தாரோ அந்த இயர்ல இருந்து எப்போ பிறந்தாங்களோ அந்த இயரை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, அப்போ எப்போ அவர் இறந்திருக்காரு அப்படின்னா 483ல வந்து அவர் இறந்திருக்காரு, அதாவது -483. இதுல இருந்து நம்ம எதை சப்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னா அவர் பிறந்த வருஷம் என்னது? -563. கிளியர்? இப்ப பாருங்க, இதுல 2 சைன்ஸ் வந்து நியரா இருந்ததுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் ஆயிடுச்சு, இங்க 563 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாமா? இப்ப பாருங்க, நான் சப்ராக்ட் பண்ணிட்டு எனக்கு 80 ஆன்சர் கிடைக்குது. ஸோ நம்ம எழுதிடலாம் இங்க 80 இயர்ஸ். அப்போ புத்தாவோட லைஃப் டைம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 80 இயர்ஸ். Therefore Buddha's lifetime is 80 years. That's all. Clear? Thanks for watching.